கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு திருப்புகழ் தலங்கள் அப்படின்ற ஒரு அற்புத பயணத்தை அருணகிரியாருடைய வழியிலேயே பயின்றிருக்கும். இன்னைக்கு எந்த கோயில் போகிறோம் தெரியுமா? மிக மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். விழுப்புரத்துலேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர். நீங்கள் தேசிய நெடுஞ்சாலை சென்னையிலேருந்து திருச்சி, மதுரை அப்படிலாம் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே மயிலம் கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்ற ஒரு அழகான பலகையை பார்க்கலாம். பழம்பெரும் ஆலயம் மயிலம். ரொம்ப முருகனுடைய ஆலயங்கள் சிலவற்றில் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். சூரசம்ஹாரம் முருகப்பெருமான் நிகழ்த்தினார் தெரியும். நிகழ்த்திய பிறகு அந்த சூரனை சம்ஹரித்த தோஷம் நீங்க சிவபெருமானை திருச்செந்தூரில் முருகப்பெருமான் பூஜித்தார். அனுகிரக மூர்த்தியாக. திருச்செந்தூர் முருகருக்கு இன்னொரு பேர் உண்டு, அதுதான் பூஜா மூர்த்தி. அப்படியே கையில் தாமரை மலரோட பூஜை செய்யும் கோலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அழகான பழம்பெரும் நின்ற கோலம் திரு சீரலைவாய் திருச்செந்தூர் ஆண்டவர். அந்த பூஜா மூர்த்தியாக பல காலம் சிவனுக்கு பூஜை செய்து தன்னுடைய தோஷத்தை நீக்கிக் கொண்டார். முருகனுக்கு பெரும் கருணை, அளவில்லா கருணை அப்படின்னா கந்தபுராணத்தில் வருது. ஒரு அழகான வார்த்தையில் சொல்கிறார், வரம்பு இல்லா கருணை. வரம்புனா இவங்களுக்கு இவ்வளோதான் நான் பண்ணுவேன், அவங்களுக்கு அவ்வளோதான் பண்ணுவேன். தேர் இஸ் சம் லிமிட். ஒரு அளவு, வரைமுறை, அளவே கிடையாதுங்க. என் குழந்தைக்கு அளவே இல்லாமல் நம்ம பண்ணுவோம். நம்ம சக்தியை மீறி கூட போடுவோம். எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் என்ன நினைப்போம், கூட இருக்கிற யாராவது கேட்டால் யோசிப்போம். ஆனால் என் குழந்தைக்கு அத்தனையும். அப்போ வரைமுறை, அளவு இல்லாத அன்பு குழந்தை மேலே வரும். ஆனால் அந்த அன்பு முருகனுக்கு சூரபத்மன் மீது வந்துதான். யாரு? முருகனை எதிர்த்த சூரபத்மன் மீது வரம்பு இல்லா கருணை. ஏன் வந்துதான்? அவனை அழிக்கவில்லை. சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணலை. சூரசம்ஹாரம்னு சொல்கிறோம். ஆனால் முருகன் சூரனை சம்ஹாரம் செய்யவில்லை. என்ன பண்ணாரு? மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே. சூரனை மாத்துறார். எப்படி? தன்னை எதிர்த்த சூரனை இரு கூறாக்கி அந்த வெற்றி கொடியில் சேவலாகவும் தன்னை அழைத்து செல்லும் மயில் என்ற வாகனமாகவும். இதில் ஒரு தலைமை பண்பு உண்டுங்க. என்ன? என்னுடைய எதிரியை எனக்கே பணி செய்ய வைக்கக்கூடிய ஒருத்தர் எவ்வளோ பெரிய லீடராக இருப்பார். அதனால தான் கலியுகத்திலையும் முருகன் நமக்கு தலைவனாக, நம்மை வழிநடத்தும் நாயகனாக இருக்கின்றார். சரி, முருகன் அங்கே பூஜை பண்ணி அவர் தோஷத்தை நீக்கின்றார். இந்த மயில், இதற்கு முன்பு சூரன் இரு கூறாக்கிய உடனே மயிலா மாறிட்ட உடனே சூரன் கேட்குறானா, இதுக்கு முன்னாடியே முருகனுக்கு ஒரு மயில் உண்டுங்க. சூரபத்மன் தான் இன்றைய மயில். ஆனால் இந்த சூரசம்ஹாரத்துக்கு முன்பு ஒரு மயில் உண்டு. இப்போ சூரன் கேட்குறான், என்னை மயிலாக மாற்றிட்டல முருகா, நான் உனக்கு பணி பண்ணுறேன் முருகா. என்ன ஒரு அறியாமை, என்ன ஒரு ஆணவம், உன்னை எதிர்த்துட்டேன், என்னை நீ வாகனமாக எடுத்துக்கிறியா? நீ செய்த தவறுக்கு நீயும் கொஞ்சம் தவம் இரு அப்படின்னு சொன்ன உடனே மயில் வடிவத்தில் மலையாக மாறி வராக நதிக்கரை வடகரையில், அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய மயிலம், அந்த இடத்திற்கு வந்த சூரபத்மன் மலையாக மாறான். அந்த மலையினுடைய வடிவத்தை அடுத்த தடவை மயிலம் போனால் போய் பாருங்க. மயில் வடிவத்தில் இருக்கும் மலை. அப்படி மயில் வடிவ மலையாக மாறி பல காலம் முருகனை தவம் இருந்து தான் செய்த தவறை உணர்ந்து, என்றைக்குமே அந்த தவம் இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த தவறை பண்ண மாட்டோம். உடனே தெரிஞ்சிட்டேன்னு சொல்லுவோம், ஆனால் மறுபடியும் அந்த சூழ்நிலை காரணமாக அந்த தவறு பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த மெடிடேஷன் அப்படின்றது இப்போ இருக்குது. அதை தான் அந்த காலத்தில் பல முறை வலியுறுத்தினார்கள். அப்படி சூரபத்மன் மயில் மலையாக இருந்து தவம் இருந்து முருகனுக்கு வாகனமான மாறிய இடம், வாகனமாக வரம் பெற்ற இடம் தான் மயிலம் அப்படின்ற பேர். பொம்மையப்பாளையம் அப்படின்ற ஆதீனத்துக்கு உட்பட்ட ஒரு அழகான கோயில். கல்யாண கோலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய மூர்த்தம். உற்சவர் திருமேனியும் அழகு, மூலவருடைய திருமேனியும் அழகு. எல்லா உற்சவங்களும் விமரிசையாக நடக்கும். சொல்லவே வேணாம். ஆடிக்கிறதுக்கே, தைக்கிறதுக்கே, பங்குனி உற்சவம், தைப்பூசம், ஐப்பசி, ஆஹா, முருகனுக்கு ஆண்டு முழுக்க கொண்டாட்டம். பலரும் காவடியை தூக்கிட்டு முருகன் கிட்ட அப்படியே சரணாகதி அடையும் காட்சியை நம்ம எல்லாருமே காணலாம். அப்படி அந்த இடத்துக்கு போகும்பொழுது என்ன நடக்கும்? நமக்குள்ளே இருக்கிற ஆணவமும் வழி. ஏன்? சூரபத்மன் ஆணவத்தினுடைய குறியீடு தானே.
அதனால்தான் மயிலம் அப்படின்ற அந்த அழகான மயிலை தன் மாலை தேவர் தம்பிரானே அப்படின்றத ரொம்ப அழகாக திருப்புகழ் சொல்கின்றார். திருப்புகழ் காலத்திலேயே மிக பழமையான தலம். சொல்லப்போனால் சூரபதுமன் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது திருச்செந்தூருக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய பழம்பெரும் தலமாக இந்த மயிலமும் இருக்க வேண்டும். இப்போ போனாலும் மயிலம் அப்படின்ற தலத்தை குலதெய்வமாக கொண்ட பல பக்தர்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் மயிலம் செல்கின்றோமோ ஆணவத்தை சூரபதுமன் மாதிரி அழித்து அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும். மிக மிக சக்தி வாய்ந்த தலம்தான் இந்த மயிலம் அப்படின்ற தலம். சின்ன மலை தான், கார் வசதியெல்லாம் கூட மேலேயே போயிடும். இங்கே வந்து அருணகிரியார் ஒரு பாட்டு பாடுறார், அதை பாடுங்கள். மலை ஏறி போகலாம். வயோதிகர்கள் கூட இந்த காரில் போயிட்டிங்கன்னா ஒரு சில படிகள் தான் ஏறிடலாம். அப்படி பல வசதிகளோடு இருக்கக்கூடிய ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் முருகன் வரப்பிரசாதி. அருணகிரியார் மட்டுமல்ல, இங்கு வாழ்ந்த கவிஞர் குட்டி தொல்காப்பியர்னே சொல்லுவாங்க. அவர் முருகனுக்கு பல பாடல்கள் பாடியுள்ளார். தலபுராணம் உண்டு. வண்ணச்சரபம் சுவாமிகள் பாடியிருக்கார், பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கார். இப்படி பல அருளாளர்களும் பாடி பரவிய அற்புத தலம் இந்த மயிலம். முருகனை வணங்கி எல்லா வளமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.